இன்றைய தினம் இந்திய மாதர் தேசிய சம்மேளனம் மாநிலம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக திருச்சி இடமலைப்பட்டி புதூரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதனுடைய கோரிக்கைகள் என்னவென்றால், பெண்களுக்கு இழைக்கப்படும் பாலியல் துன்புறுத்தல்களையும் வன்புணர்வுகளுக்கு எதிராகவும் நிலுவையில் உள்ள வழக்குகளையும் உடனடியாக விசாரித்து நீதி வழங்கிட கோரியும் நாங்கள் கோரிக்கை வைத்து ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இதில் என்னவென்றால், டாப் மாநிலமாக 5 மாநிலத்தில் தான் பாலியல் வழக்குகள் அதிக உச்சபட்சம் கணக்கின்படி புள்ளி விவரத்தின்படி ஹரியானா, ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ் 5 மாநிலத்தில் வழக்குகள் மிகவும் மோசமான நிலுவையில் உள்ளது. 1,00,000 கடந்து விட்டது. எப்பொழுது வழக்குகளை விசாரித்து நீங்கள் தீர்வு கொடுப்பீர்கள்? போக்சோ என்ற பெயராலே கொண்டு போய் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கிறீர்கள், காவல் நீதிமன்றத்தில் வைக்கிறீர்கள். 2-3 மாதத்தில் வெளியே வந்து விடுகிறார்கள். இதெல்லாம் போதாது. நம்மளுக்கு தேவையான போது சட்டங்களை வளைத்து நெளித்து கொண்டு செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த போக்சோ சட்டத்தை மாற்றி ஐக்கிய அரபு நாடுகளில் போன்ற கடுமையான தண்டனைகளை கொண்டு வந்தால் மட்டுமே இந்த பாலியல் குற்றங்களை தடுக்க முடியும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அஞ்சுகம், இந்திய மாதர் தேசிய சம்மேளனம் மாவட்ட செயலாளர். தமிழகத்தையும் இணைத்துதான் சொல்லுகிறோம். தமிழகத்திலையும் உள்ள வழக்குகளையும் விரைந்து முடிக்க சொல்லிதான் நாங்கள் முதலமைச்சரை முன்னாடியே இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் கோரி பதிவு செய்திருக்கிறோம். தமிழகத்தில் உள்ள நிலுவையில் உள்ள வழக்குகளையும் விரைந்து முடிக்க வேண்டும். பாலியல் துன்புறுத்தல்கள், வன்புணர்வுகள் மீண்டும் மீண்டும் நேற்று கூட ஒரு வழக்கறிஞர் அஜித்குமார் அவர் 2 பெண்களை பாலியல் குற்றங்களுக்கு பாலாக்கியுள்ளார்கள். வழக்கறிஞர் தமிழ்நாட்டில் உள்ள வழக்குகளையும் தான் நாங்கள் உடனடியாக முடிக்க வேண்டும் என்று முதலமைச்சரை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்ச்செல்வி, வித்யா, ரஷ்யா பேகம், உமா, பி புஷ்பம், பாத்திமா, ராஜேஸ்வரி, இன்னசென்ட், விமலா மேரி. வெள்ளட்டம் சிறக்கட்டும்.